السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وصلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما الحياة الدنيا إلا متاع الغرور. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا سجن المؤمن وجنة الكافر، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركنا على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த நாளில் அவனுடைய இல்லங்களில், அவனுடைய இல்லத்தில் நம் எல்லோரையும் முன்னதாகவே வருவதற்கு தௌஃபீக் செய்தார். அல்ஹம்துலில்லாஹ். இதுபோன்று ஒவ்வொரு நல்ல அமல்களிலும் நாம் முந்தி வரக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் செய்கின்ற தொழுகைகள், திக்ருகள், குர்ஆன்கள், எல்லா நல்ல அமல்களும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு ஏற்றுக்கொள்வானாக. ஒவ்வொரு அமலும் அவனால் அங்கீகரிக்கப்படாத நிலையில் ஆகுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக அல்லாஹ் நம் எல்லோரையும் படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونِ. மனித இனம், ஜின் வருடம் இரண்டையுமே என்னை வணங்குவதற்கு அன்று வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்துக்கு நம்ம வந்த நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது என்றால் அறிவது. அல்லாஹ்னா யார், அவனுடைய குதிரத் எப்படிப்பட்டது, அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை இதெல்லாம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்திற்கு நம்மளை அனுப்பியிருக்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். ஏமாற்றும் அற்ப சொற்ப பொருட்களை கொண்டுதான் இந்த உலகம். இந்த உலகம் இருக்குதே தாருல் மிஹன், பரீட்சை கூட. இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை அனுப்பி சோதிக்கிறான். இந்த எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் நற்கர்மங்கள் செய்கிறார்கள் என்பதை அறிவதற்காக அல்லாஹ் நமக்கு சோதனையாக தான் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கான். உலகத்தில் இன்னைக்கு
மனிதன் இரண்டு விதமான குழப்பத்திலே சிக்கியிருக்கான். ஒன்று பொருள், மால். இரண்டாவது ஜமால், அழகு. இரண்டுமே இன்னைக்கு மனிதன் அதுல சிக்குண்டு கிடக்கான். பொருள் ரீதியாக பார்க்கும் பொழுது பெண்கள், அழகு ரீதியாக பார்க்கும் பொழுது ஆண்கள். ஆண்கள் அழகிலும் பெண்கள் பொருளிலும் இன்னைக்கு குழப்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் என்பது தற்காலிக கூடம். அல்லாஹ் சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபும் வலஹும் வஸீனா. உலகம் என்பது கேலி கிண்டலுக்கான ஒரு இடம்தான். நாளைக்கு மறுமையில இதற்கு எந்த ஒரு மதிப்பும் அல்லாஹ் இடத்தில் கிடையாது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கானத்தித் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின். அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் கொசுவின் இறக்கை அளவு தகுதி உடையதாக இருக்கும் என்றால், மா சகா ஃபீஹா காஃபிரன் ஷர்பத்தம் மா. அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு மீட்டர் தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ்விடத்துல கொசுவுடைய ரக்கைக்கு அளவு கூட இந்த உலகம் சமம் கிடையாது. ஆனா இன்று இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரே நோக்கம் என்ன? மறுமையை விளைச்சல் செய்வதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மறுமைக்கான தயாரிப்பு செய்வதற்காக வேண்டிதான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சொர்க்கம் இருக்குதே, காலியான இடம். அந்த சொர்க்கத்துல மாளிகை, மரங்கள், பழங்கள் இவைகள்லாம் எப்படி கிடைக்கும்? இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய நல் அமல்களை வச்சுதான் அந்த சொர்க்கமே அலங்கரிக்கப்படும். ஒவ்வொரு மனிதனுக்கான சொர்க்கம் அலங்கரிக்கப்படுவது அந்த மனிதனுடைய நல்ல அமல்களை கொண்டு. எந்த மனிதன் 12 ரகாத்துகள், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2, லுஹருடைய முன் சுன்னத்து 4, லுஹருடைய பின் சுன்னத்து 2, மஹ்ரிபுடைய பின் சுன்னத்து 2, இஷாவுடைய பின் சுன்னத்து 2, மொத்தம் 12 ரகாத்துகள். இது சுன்னத்தே முஅக்கதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் விடாமல் தொழுது வந்த தொழுகைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தொழுகையை ஒரு மனிதன் பேணுதலாக தொழுது வரும் பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு மாளிகை கட்டுறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப தொழக்கூடிய பாக்கியமுடையவர்கள் அவர்களுக்கான மாளிகை அவர்களுடைய சொர்க்கத்தில் தயாராக இருக்கும். கருத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தெருவில் ஒரு மரம் நட்டுட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது கேட்டாங்க, யா அபூ ஹுரைரா, என்ன செய்றீங்க? யார சொல்லலாம், மரம் நடுறேன். இதைவிட சிறந்த ஒரு மரத்தை சொல்லவா? சுப்ஹானல்லாஹ் சொல்வது ஒரு மரம் நடப்படுது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது உரிசத் லஹு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகிறது. நம்ம சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த உலகத்துல வாழும் பொழுது எவ்வளவு சொன்னோமோ அந்த அளவுக்கு மரங்களாக சொர்க்கத்தில் காட்சியளிக்கப்படும். ஒரு மரத்தினுடைய நிழல் 100 வருடம் நன்றாக வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரை 100 வருடம் கடந்தாலும் அந்த மரத்தின் நிழலின் எல்லையை அடைய முடியாது. அவ்வளோ பெரிய மரத்தினுடைய நிழல். கணித்து குறித்தானவர்களே, உலகத்திற்கு வந்ததற்கான மக்சத், நோக்கத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு உலகத்துல வாழ்றோம். அல்லாஹ் தாலாவுடைய பார்வையில இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒண்ணுமே இல்லைங்கிறான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் கொசுவின் ரக்கைக்கு கூட சமம் இல்லை. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அலா இன்ன துன்யா மல்ஊனத்துன் வ மல்ஊனுன் மா ஃபீஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகமும் உலகில் உள்ளவைகளும் சபிக்கப்பட்டவை. இல்லா திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பவர், வமா வாலாஹு, அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் தடுப்பவைகள், அல்லாஹ்வை நினைப்பதை தடுக்காதவைகள். மூன்றாவதாக சொன்னாங்க, ஆலிமுன் அவ் முத்தஅல்லிமுன், மார்க்க கல்வியை கற்கும் ஒரு ஆலிம் அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவர். இந்த மூவரை தவிர உலகத்தில் உள்ள எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே,
அப்போ உலகத்தில் வாழ்கிறது அவசியம், வாழ்கிறது தேவை. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கணும்னு சொன்னால், உலகத்தில் வந்துட்டோம்னு சொன்னால் தீனின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு சொல்லிங்கிற ஒரு போர்வையில் சில நேரங்களில் உலகத்தை விட்டு ஓடி போயிடும். உலகம்தான் வேணுங்கிற அந்த போர்வையில் தீனை விட்டு ஓடி போயிடும். இரண்டுமே தப்பு. உலகமே வேணாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மலை மேலே ஏறி தனியாக போய் உட்காந்துருங்க, யாரோடும் உறவு வச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. உலகத்தில் வாழணும், திருமணம் செஞ்சுக்கணும், பிள்ளைகளை பெற்றுக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். ஆனால் இதனுடைய பிரியம் உள்ளத்தில் வந்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் ஆதியாத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். இந்த அடியான் செல்வத்தை அளவு கடந்து நேசிக்கிறான். இங்க அல்லாஹ் கட்டளையிடுறது என்ன? அளவு கடந்து நேசிப்பது தான் தப்பு. அல்லாஹ் செல்வத்தை நேசிக்க கூடாதுன்னு சொல்லலை. எங்கேயுமே பொருளாதாரத்தை நேசிக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லலை. அளவு கடந்து போகக்கூடாது. எதற்குமே ஒரு எல்லை இருக்குது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, ஒரு முஸ்லிமான அடியான் பரலான தொழுகைக்கு பிறகு அவன் மீது என்ன தெரியுமா கடமை? அவன் தன் வாழ்வாதாரத்திற்காக வேண்டி சம்பாதிக்கணும். இது அவன் மீது கட்டாய கடமை. ஏன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு கீழே அவன் மனைவி பொறுப்பாளியாக இருக்கான். மனைவிக்கு இவன் பொறுப்பாளி, பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஒரு தகப்பன் பொறுப்பாளி. அவங்களுக்கு உடை வாங்கி தருது, அவங்களுக்கு வீட்டில் இருக்க தங்க இடம் கொடுக்கிறது, அவங்களுடைய பசி ஆறுவதற்காக உணவு அளிப்பது, இந்த பொறுப்பை எல்லாம் அல்லாஹ் ஒரு ஆண்மகனுக்கு கொடுத்துருக்கான். இப்போ சம்பாதிக்கலாம். அந்த சம்பாத்தியம், அந்த பொருளாதாரம் நம்மளை இந்த உலகத்தை அல்லாஹ்வை விட்டு மறக்கடிக்க கூடாது, அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்க கூடாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ சேர்த்து வச்சுக்கணும் தேவையோ அவ்வளோ சேர்த்து வச்சுக்கலாம். ஆனால் அதில் இஸ்திக்ராக் ஆகிடக்கூடாது, அதில் மூழ்கி விடக்கூடாது. அல்லாமா முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய வியாபாரி. அதை தாண்டி முதல் விஷயம், இந்த உலகத்தில் வாழ்ந்து மிகப்பெரிய இறைநேசர். அவங்களுக்கு கப்பலாக போகும் சரக்கு, வியாபார சரக்கு. அவங்க கூட இருந்த வியாபாரிகள் ஒரு தகவலை சொல்றாங்க. நம்ம வியாபார சரக்கு கப்பல் ஏற்றிட்டு வந்துச்சா இல்லை, வியாபார சரக்கு எல்லாம் டோட்டலாக காலி, கடல் மூழ்கிடுச்சு. இந்த செய்தி கேட்ட உடனே அவங்க சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். வேற எதுவுமே பேசலை. எப்படி வந்துச்சு, என்ன ஆச்சு, எதுவுமே பேசலை. திரும்ப அந்த மனிதர் உடையாடுறாரு, செய்தியை நான் தப்பா சொல்லிட்டேன், நம்ம வியாபார சரக்கு நல்லபடியாக வந்துட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ். செய்தி சொன்னாரா இல்லையா? அவர் 2 தடவை வந்தாரு. முதல் செய்தி வருத்தத்திற்குரிய செய்தி, அப்பயும் அல்ஹம்துலில்லாஹ். 2வது செய்தி சந்தோஷமான செய்தி, அப்பயும் அல்ஹம்துலில்லாஹ். என்ன காரணம்னு கேட்டார். நீ முதல்ல தடவை சொல்லும் பொழுது என் உள்ளத்தை நான் பார்த்தேன், எந்த பதற்றமும் இல்லை, எந்த பதற்றமும் ஏற்படுத்தாத நிலையில் வைத்த அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சொன்னேன். 2வது தடவை நீ வரும்போது சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்த, என் உள்ளத்தை பார்த்தேன், ஆனந்தித்தினால் சந்தோஷத்தினால் குதிக்கலை, அமைதியாகவே இருந்துச்சு. இந்த அமைதிப்படுத்திய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொன்னாங்க. இதுதான் சகோதரர்களே, துன்யாவில் வாழும் பொழுது வியாபாரம் சில நேரத்தில் லாபத்தை கொடுக்கும், சில நேரங்களில் நஷ்டத்தை கொடுக்கும். 2 நிலையிலையும் பொருந்திக்கணும், 2 நிலையிலும் பொருந்திக்கணும். தீனுனா என்ன, துன்யானா என்ன? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வியாபாரம், மனைவி, பிள்ளை, சம்பாதிக்கிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இதெல்லாம் துன்யா. தொழுகிறோம், திக்ரு செய்கிறோம், திலாவத்து செய்கிறோம், இதெல்லாம் தீனு இப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். துன்யானா என்ன? 2 வார்த்தை தான், அது நல்ல மனசில் பதிவு வச்சு கொடுங்க. துன்யா ரப் से गाफिल होने का नाम है. எது அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யுமோ அவை அனைத்தும் துன்யா தான்.
உயர்ந்த கார்ல வர, பெருமையில வர, அது துன்யா. உயர்ந்த போன் வச்சிருக்க, உயர்ந்த ட்ரெஸ் உடுத்துற, உயர்ந்த மாளிகையில நான் தங்கி இருக்கேன், இதை கொண்டு பெருமை அடிக்கிற, அல்லாஹ்வை மறக்க செய்து வாங்கு சொன்னாலும் பள்ளிக்கு போகணுங்கிற சிந்தனை வரல, இது எல்லாம் துன்யா. தீன்னா என்ன? ரப்பு யார் ரக்னை கா நாம் ஹே. தீன் என்றால் அல்லாஹ்வை ஞாபகம் வைப்பதற்கு பெயர். ஏசியில குழு குழுன்னு தூங்குற, என்ன தொழுகை வராம அந்த ஏசி தடுக்கல, வாங்க சொல்லப்பட்டுச்சு உடனே எச்சிக்கிட்டேன். உயர்தரமான ஐபோன் என் பிள்ளைகிட்ட கொடுத்தான், போட்டா ஒரே போடு, கீழே விழுந்துச்சு. இப்பத்தானே வாங்கினேன், 2 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கினேனே, இப்படி செஞ்சுட்டியே, கத்துல தக்குதீர் அல்ஹம்துலில்லாஹ்னு பொருந்திக்கிட்டேன். கொடுக்காம இருக்குன்னு அதுவும் தக்குதீர், கொடுத்த பிறகு புலம்புறதுக்கு இது தப்பு. உயர்ந்த வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கேன், திடீர்னு லாஸ் ஆயிடுச்சு, யார்கிட்டையும் போய் வளரல, புலம்பல, டென்ஷன் ஆகல, அல்ஹம்துலில்லாஹ் பொருந்திக்கிட்டேன். என் ரப்பை மறக்கடிக்க செய்யாத எல்லாம் தீன். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இதுதான் நல்லவர்களினுடைய அடையாளம். இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய வியாபாரம் செஞ்சாங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஜவுளி கடைக்கு ஓனரா இருந்தாங்க. அல்லாஹ் ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பணக்கார சஹாபி. இப்படி சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா துன்யாலையும் சிறந்து இருந்தாங்க, தீனிலும் சிறந்து இருந்தாங்க. சொல்ல வர்றது என்ன? உலகத்தில் வாழும் பொழுது சம்பாதிக்கணும், இதான் சம்பளம், என்ன பண்றது, இதை வச்சுதான் வாழ்க்கையை ஓட்டுறேன், ஒண்ணுமே செய்ய முடியலங்க, புலம்புறியா, நீ துன்யாதாரி. அல்ஹம்துலில்லாஹ், கொடுத்தது கொண்டு நான் போதுமாக்கிக்கிட்டேன். என் ரப்பு இதை கொண்டு எனக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் பூர்த்தி ஆக்குறான். என் ரப்பு கருணையால சில மக்கள் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை, ஏதோ எதையாவது அல்லாஹ் எனக்கு தரானே, சொல்றியா, நீ தீண்டாரு. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, உலகத்துல ஏமாந்துடக்கூடாது. உண்மையான காமிலான யக்கீன் வைக்கக்கூடிய ஒரு மனிதர், விதியின் மீது காமிலான யக்கீன் வைக்கக்கூடிய மனிதருக்கு 4 விதமான பலன் கிடைக்கும். முதலாவது, சோதனை காலங்களில் பொறுமையை மேற்கொள்வார். இரண்டாவது, ஹலாலை மட்டும் எடுத்துப்பாரு, ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இருக்கு என் ரப்பு கொடுப்பான்ட்டு, அதனால ஹராமுல போய் விழ மாட்டார். மூணாவது, தன்னிடம் உள்ள நல்ல குணங்களை கொண்டு பெருமை அடிக்க மாட்டார். நாலாவது, அஸ்பாபுகளை, காரண காரியங்களை மனம் வாங்கி போடுவாரு, வாடகை வீடு கட்டுவாரு, பிள்ளைக்காக வேண்டி பொம்பளை பிள்ளை பத்திருக்குமேன்னு சொல்லி பேங்க்ல பணம் போட்டு வைப்பாரு, நகை சேர்த்து வைப்பாரு. இது மேல ஒரு காலமும் நம்பிக்கை வைக்க மாட்டார். மாறாக முஸப்பீபுல் அஸ்பாப், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பார். இந்த 4 தன்மை தக்தீரை முழுமையாக நம்பக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுப்பார். திரும்பவும் சொல்றோம், உலகத்துல சம்பாதிக்கலாம், ஹலாலான முறையில் சம்பாதிப்பதும் வியாபாரம், அதுவும் இபாதத். ஆனா பணமே தான் தொழில், பணம் பணம், அதுல உழு இதுல உழு, வட்டியில அதுல லொட்டு லொஸ்து, இப்படி போறதற்கு இதுதான் ஹராம், இதுதான் துன்யா. செல்வத்தை சேகரித்து வைக்கிறது தப்பில்லை, தேவைக்கு எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம். ஆனா தேவை இல்லாம சேர்க்கிறது இருக்கே, அதுதான் தப்பு. யாருக்கும் சதக்கா கொடுக்காம, யாருக்கும் எதையும் செய்யாம சேர்த்து சேர்த்து வச்சு அழகு பார்க்கறது. இப்படி யாரு செல்வத்தை சேர்த்து வைப்பார்களோ அல்லாஹ் 5 விதமான துர்குணங்களை கொண்டு அல்லாஹ் அவரை சோதிப்பான். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, முதலாவது தூலுல் அமல், மேலெண்ணம் அவரை ஓங்கும். என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குன்ட்டு பெரிய கற்பனையில் உட்காந்துருப்பாரு. இரண்டாவதாக சொன்னாங்க ஷித்தத்துல் ஹிர்ஸ், இருக்க இருக்க சேர்க்க சேர்க்க பேராசை அதிகரிக்கும், இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் சொல்லு. மூணாவது துர்குணம் அஷ்ஷுஹ், கஞ்சத்தனம் உண்டாகும். நாலாவது துர்குணம் நிஸ்யானுல் ஆஹிரா, மறுமையை மறந்துடுவாரு. ஐந்தாவதாக சொல்றாங்க கில்லத்துல் வரா, அவரிடம் பேணுதல் குறைஞ்சிடும். செல்வத்தை அல்ல ஆரம்பிச்சுட்டாருன்னா, சேர்க்க ஆரம்பிச்சுட்டாருன்னா ஹலாலுன்னு பார்க்க மாட்டாரு, ஹராமன்னு பார்க்க மாட்டாரு, தனக்கு எப்படி சாதகமோ அப்படி ஆக்கிப்பார். கில்லத்துல் வரா, தக்குவா குறைஞ்சு போயிடும். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
உலகத்தில் வாழும் காலம் செல்வத்தை சேகரிக்கக்கூடிய நாம் அதை செலவு செய்யவும் பழகிக்கொள்ளணும், எடுத்து கொடுக்கவும் பழகணும். அல்லாஹ் இரட்டிப்பாக்கி கொண்டே இருப்பான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது உஷாராகவே இருக்கணும். அல்லாமா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, உலகத்தில் நீ வாழும் பொழுது எப்படி வாழணும்? ஒரு கப்பலை போல. உள்ளம் என்பது கப்பல், உலகம் என்பது நீர். அந்த கப்பல் நீருக்கு மேல் சென்றிருக்கும் காலமெல்லாம் இந்த கப்பலும் கப்பலில் உள்ள மக்களும் அதனுடைய பொருள்களும் பாதுகாப்பாக இருக்கும். என்னைக்கு கப்பலுக்கு உள்ள கீழே உள்ள நீர் அந்த கப்பலுக்குள்ள புகுந்துடுமோ கப்பலும் போயிடும், உள்ள மக்கள் சரக்கு எல்லாம் நஷ்டம், எல்லாம் நாசமா போயிடும். உள்ளம் என்ற இந்த கப்பலை உலகம் என்ற இந்த நீர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது போய் மூழ்கிடக்கூடாது. உள்ளம் அல்லாஹ் தான், இது வெளியில தான். அல்லாமா முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உலகத்தினால் நமக்கு தீங்கு ஏற்படக்கூடாதுன்னு சொன்னா அஹ்ரிஜ் ஹுப்பத் துன்யா மின் கல்வி, உன் உள்ளத்திலிருந்து உலக ஆசையை எடுத்து விடு. வஜ்அல்ஹா ஃபீ யதிக, எப்போதுமே உலகத்துல கையில மட்டும் வச்சிரு. ஃபஇன்னஹா லா தலுர்ரு, அந்த நிலையில் நீ வாழ்ந்தால் இந்த உலகம் உனக்கு தீங்கு தராது. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சல்மான் ஃபாசி ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதும் பொழுது, இன்னமா மஸலு துன்யா கமஸலில் ஹய்யா, இந்த உலகத்திற்கு உவமை உதாரணம் பாம்பை போன்றது. அழகா சொல்லுவாங்க, பாம்பு இருக்கே லையினுன் மஸ்ஸுஹா, அது மேலே தொட்டு பார்த்தா வளவலன்னு இருக்கும். சில பாம்பு கிட்ட போக மாட்டான், தொடுறதுக்கு பயப்படுவோம். ஆனால் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்? பலன்னு இருக்கும். அதுமாரி தான் இந்த உலகம். சொன்னாங்க அடுத்த வார்த்தை, வகாத்திலுன் மஸ்ஸுஹா, பலன்னு இருக்குன்னு போய் கையை வச்ச பட்டுன்னு போட்டோம், முடிஞ்சுக்காது. அதுமாரி தான் இந்த துன்யா. வியாபாரத்தில் இறங்கிட்டோமே, வருதே வருதே வருதே, கடைசியில் எல்லாம் போதேன்ட்டு போய் வட்டியில் வந்துடுவார். உஷாரா இருக்காங்க. சொன்னாங்க சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு, உஷாரா இரு இந்த உலகத்தில் வாழும் பொழுது. இருத்தஹலத்தி துன்யா முதுபிரத்துன், உலகம் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். வல் ஆஹிரத்து முக்பிலத்துன், மறுமை நம்ம முன்னோக்கி வந்துகிட்டே இருக்கு. ஃபகுல்லி வாஹிதின் மின்ஹுமா பனூன், ரெண்டுத்துக்குமே நல்ல அமல்கள்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஃபகூனு மின் அப்னாஇல் ஆஹிரா வலா தகூனு மின் அப்னாஇ துன்யா, உலகை சேகரிக்கக்கூடியவனாக நீ ஆகிவிடாதே, மறுமையை சேகரிக்கக்கூடிய மனிதராக நீ ஆகிவிடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னம துன்யா லி அர்பஅத்தி நஃபர், இந்த உலகம் 4 பேருக்கு தான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கான், இல்ம கொடுத்திருக்கான். இந்த மனிதர் என்ன செய்யறாரு? அந்த செல்வத்தை வச்சு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அந்த செல்வத்தை வச்சு அந்த இல்மை வச்சு உறவை பேணுறாரு. அந்த செல்வத்தின் மூலமாக இல்மின் மூலமாக யாருக்கு எப்படி ஹலாலான முறையில் செலவு செய்யணுமோ அதை கரெக்டா பேணுதலா செஞ்சுக்கிட்டு வர்றாரு. இவர் தான் உயர்ந்த அந்தஸ்து உடையவர். சொன்னாங்க, இந்த உலகம் 2வது யாருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட மனிதர். அல்லாஹ் அவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கல, ஆனா இல்ம கொடுத்தா. அவர் நினைக்கிறாரு, உண்மையிலேயே நினைக்கிறாரு, அந்த பொருளாதாரமும் இல்மும் சேர்த்து கொடுக்கப்பட்ட மனிதரை போல நானும் இருந்தேன்னு சொன்னா, நானும் என்னுடைய உறவினர்களுக்கு செலவு செய்வேன், என்னுடைய மக்களுக்கு நானும் கொடுப்பேனேன்னு சொல்லி நியத்து தான் வச்சாரு. அவருக்கு என்ன கூலியோ அதே கூலி அல்லாஹ் இவருக்கு கொடுப்பான். 3வதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்துருந்தான், ஆனா இல்ம கொடுக்கல. அந்த செல்வத்தை வச்சு ஹராமில் பயன்படுத்தினாரு, உலக காரியங்கள்ல ஈடுபட்டாரு, அல்லாஹ்வை பயப்படல, உறவை ஆதரித்து வாழல. இவன் தான் கேடு கட்டவன்னு சொன்னாங்க. 4வதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவனுக்கு செல்வத்தையும் கொடுக்கல, மார்க்க ஞானத்தையும் கொடுக்கல, ஆனா 3வது நபர் ஹராமுல செலவு செஞ்சாரே, அவரை பார்த்து இவன் நினைக்கிறான், இவர் மேலே என்கிட்ட செலவு இருந்தா நானும் பெருமையா கார் வாங்கி ஊர்ல காட்டுவேன், நானும் ராய் என்ஃபீல்டு வாங்கி ஊர்ல தெருத்தெருவா அலைஞ்சு பெருமை அடிப்பேன், நானும் ஒரு ஐபோன் வாங்கி வச்சுப்பேனே, நானும் இதே மாதிரி பங்களால வீட்டுல கூடத்துக்கு ஏசி, ரூமுக்கு ஏசி, அடுப்பாங்கரைக்கு ஏசி, பாத்ரூமுக்கு ஏசின்னு வச்சு நான் பெருமையா சொல்லிட்டு இருப்பேனேன்னு சொல்லி நினைச்சாரு, செய்யல. அந்த பாவம் அப்படி உனக்கு கிடைக்கும். இதுதான் இந்த 4 பேர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த உலகத்தில் பயணிக்க சொன்னாங்க. கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, ஒரு விஷயத்தை நான் நல்லா வழங்கிக் கொள்ளணும். எதெல்லாம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துமோ அவை அனைத்தும் தீன், எதுவெல்லாம் அல்லாஹ்வை விட்டு தூரமாக்குமோ அவை அனைத்தும் துன்யா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமிதியுடைய ஹதீஸ்ல வருது, மன் கானத்தில் ஆகிரத் முஹம்மது, யாருடைய சிந்தனை யாருடைய கவலை மறுமையை நோக்கியதாக இருக்குமோ அல்லாஹ் அவருக்கு 3 விதமான பலனை கொடுப்பான். உலகத்துல சம்பாதிப்பார், எல்லாம் செய்வார், ஆனா அவங்க சிந்தனை ஃபுல்லா மறுமைத்தான், மறுமையை நோக்கியதா இருக்கும். வியாபாரம் ஹலாலா இருக்கும், கொடுக்கல் வாங்கல்ல பொய் இருக்காது, கரெக்டா இருப்பார். ஒரு ரூபா ஒருத்தருக்கு தந்தாலும் அது ஓடி போய் கொடுத்துருவார், நீதமாக இருப்பார். சிலர் நமக்கு தர வேண்டிய சும்மா ஒரு 5 ரூபா 4 ரூபா இது மாதிரி சில்லற காசா அல்லாஹ்க்காக கொடுத்துருவார். இது மாதிரி மறுமை சிந்தனையோட வாழக்கூடிய மனிதனுக்கு ஜஅலல்லாஹு ஃபீ கல்பிஹி கினா, ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி, அல்லாஹ்வுடைய உள்ளத்துல போதும் என்ற மனதை கொடுத்துருவான். வ ஜமஅ லஹு ஷம்லஹு, இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சிதறிய காரியத்தை அல்லாஹ் சாதகமாக ஆக்கிடுவான், எங்க போனாலும் காரியம் சக்சஸ். மூணாவதாக சொன்னாங்க, வ அதத்து துன்யா வஹிய ராதிஹத்து, அவர் விரும்பலன்றாலும் உலகம் அவரை தேடி இழிவடைந்த நிலையில் காலில் வந்து விடுவோம். இதற்கு ஆப்போசிட்டா மன் கானத்தி துன்யா ஹம்மஹு, யாருடைய கவலை உலகம், என்ன பண்றது, 3 பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டேனே, என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, எப்படி கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியலையே, எப்படி நகை சேர்க்க போறேன்னு தெரியலையே, அப்படியே கவலையிலே ஓட்டுறாரு. வியாபாரத்துக்கு போறதுல அது ஒரு விஷயம், தேவையில்லாம அல்லாஹ் திட்டிக்கிட்டு கவலையிலே இருக்கிறது, உலகத்திலேயே வாழ்ந்து அந்த சிந்தனையிலேயே ஓடுறது வாழ்க்கைய. அல்லாஹ் என்ன செய்வான், ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, எப்போ பார்த்தாலும் வறுமையுடைய பயத்தை அல்லாஹ் போட்டுருவான், வறுமையுடைய பயம் கண்ணில் வந்து நின்றும். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வஃபர்ரக அலைஹி ஷம்லஹு, எங்க போனாலும் காரியம் சக்சஸ் ஆகாது. மூணாவது சொன்னாங்க, வலம் யத்தி துன்யா இல்லாமா குத்திரலஹு, அவருக்கு என்ன நசீபோ அது மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும், மேல் அதிகமாக எதுவுமே கிடைக்காது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய இழிநிலைவு இதான். உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது, உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது, எல்லாம் ஃபால், அழியக்கூடியது. அதனால உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய நாங்கள் ஹலாலை முன் வச்சு சம்பாதிக்கணும். செல்வத்தை சேகரிக்கக்கூடிய நாங்கள் அது தேவையான அளவுக்கு சேகரிக்கணும். சம்பாதிக்கக்கூடிய நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் அல்லாஹுக்கு மாற்றமான பிடிக்காத வழியில் போயிடக்கூடாது. தாராளமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்கலாம். திரும்பவும் நம்ம சொல்வோம், துன்யா ரப்ஸே காபில் ஹோனே கா நாம் ஹே, இந்த உலகம் அல்லாஹை மறக்கடிக்கக்கூடியது, தீன் ரப்கு யாத் ரக்னே கா நாம் ஹே, துன்யா தீன் என்பது அல்லாஹை ஞாபகப்படுத்தக்கூடியது. எனவே நாம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டுமே செயல்படக்கூடிய மக்களாக நாம் உருவாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல சீதேவிகளாக சாலிஹீன்களாக அல்லாஹ் நம் எல்லோர்களையும் ஆக்குவானாக. உலகிலும் சிறந்தவர்களாக மறுமையிலும் சிறந்தவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மளை வாழ தௌஃபீக் செய்வானாக. உலகிலே வாழும் காலமெல்லாம் இந்த துன்யாவினுடைய சில வேலைப்பாடுகள் அல்லாஹை மறக்கடிக்கக்கூடிய நிலைகளில் ஆக்காமல் அல்லாஹை ஞாபகப்படுத்தக்கூடிய அமல்களாக அல்லாஹ் அதை நமக்கு தீனாக மாற்றி தருவானாக. நம்முடைய பொருளாதாரத்திலே மேம்பட்டு அந்த பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் இழிவு நிலவுகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து, நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் அதிகமோ குறைவோ அல்லாஹ் அதிலே பரக்கத்தை மென்மேலும் தந்து போதுமென்ற மனதோடு வாழும் அந்த நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பிள்ளைகள் மனைவிகள் சந்ததிகளாக அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.